உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். விசிகா மது ஒழிப்பு மாநாடு அடங்க மறு அத்து மீறு அப்படின்னு நரம்புகள் புடைக்க கத்துவாங்க அப்படின்னு பார்த்தா கடைசியில் மாநாடு முட்டுக்குடு மூடிட்டு படு அப்படிங்கிற நிலைமையில மாநாடு நடந்து முடிஞ்சிருச்சு. மது ஒழிப்பு மாநாடு நடத்த சொன்னால் சரக்கு அடிக்கிறது எப்படி அப்படின்னு சிறுத்தைகளுக்கு பாடம் நடத்திட்டு இருக்காரு திருமாவளவன். இதில் யார் யாரெல்லாம் பேசுனா அப்படின்னு பார்த்தா ஆகச்சிறந்த கேவலங்கள் அரங்கேறிய ஒரு அற்புதமான மாநாடு அப்படின்னு தான் இதை நாம் சொல்லணும். இதை முழுசாக இன்றைக்கி பேசி முடிச்சிடணும். இப்படி தான் முட்டு கொடுக்கணும்னு ஒரு வகை தொகை இல்லாமல் முட்டு கொடுத்து மூடிக்கிட்டு படுத்து திமுகவுக்கு வழக்கம் போல கொடை பிடிக்கிற வேலையை திருமாவளவன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் செய்து முடித்த ஒரு அற்புத நிகழ்வு தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு. விசிகாவோட மகளிர் அணி சார்பாக இந்த மாநாடு அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு. அப்படியே ரோட்டில் பார்த்தா வெறும் கவர்மெண்ட் பஸ்ஸாக வாடகை எடுத்துகிட்டு போகிறாங்க. அது தப்பு கிடையாது, கவர்மெண்ட் பஸ் எடுத்துகிட்டு போகலாம். பார்த்தா எல்லாம் சின்ன சின்ன சொல்லாங்க, பள்ளிக்கூடத்து பசங்க எல்லாம் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ காலாண்டு லீவு வேறு விட்டாச்சா கேட்டின்னு வச்சுக்கிங்களேன், சிம்பிளாக முடிச்சிருவாங்க. இது மது ஒழிப்பு மகளிர் மாநாடு. தாயை பிரிஞ்சிருக்க முடியல, அதனால் பிள்ளைங்க எல்லாம் கூட வந்துட்டாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு ஒரே போடா போட்டுருவாங்க. இதை நம்ம குறையும் சொல்ல முடியாது, கரெக்டாக முட்டு கொடுத்துருவாங்க இந்த விஷயத்தில். ஏன்னா முட்டு கொடுக்கறதுல விசிகாவினரை மிஞ்ச முடியாது. இல்லை, காலமாக அவங்க திமுகவோட தலித் சமூக பிரிவு அப்படிங்கிற மாதிரி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தனக்குன்னு ஒரு கட்சி இருக்கிறதே திருமாவளவன் மறந்துட்டு முட்டு கொடுத்து மூடிக்கிட்டு படுத்த இந்த நிகழ்வை பற்றி நாம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மதுவை ஒழிக்கணுமா? முடியாது. எப்படி முடியும்? இங்கே அரசாங்கமே குடியாரங்க போடுற பிச்சையில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் ஆசிரியர்களுக்கே சம்பளம் கொடுக்கப்படல, அந்த அளவுக்கு பொழப்பு நாறிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு அமைச்சர் ஒருத்தர் பேசியிருந்தார் நேற்று. என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, அமைச்சர் ரகுபதி, மத்திய அரசு இந்தியா முழுக்க மது விலக்கை கொண்டு வந்தால் இவங்க தமிழ்நாட்டிலையும் மது விலக்கை கொண்டாந்துருவாங்களாம். கூச்சமே இல்லையா உங்களுக்கு? திமுககாரங்களுக்கு கூச்சம் இருக்காதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக கேட்டுருவோமா? கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து இன்னைய வரைக்கும் மாநில சுயாட்சின்னு பெருமை பீத்திக்கிட்டு சுற்றக்கூடிய ஆட்கள் யாருன்னா நம்ம அக்மார்க்கு உடன்பிறப்புகள் தான். மத்திய அரசு இந்தியா முழுக்க இதை கொண்டு வந்தா சரி, மத்திய அரசு இந்தியா முழுக்க புது கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கு, நீ கொண்டு வந்துருவியா? ஒத்துக்கிறியா? அங்கே மட்டும் மாநில சுயாட்சி நொட்டுது. நீங்கள் மத்திய அரசு நாடு முழுக்க நீட் தேர்வு கொண்டு வந்திருக்கு, நீ ஒத்துக்கிறியா? ஏன் எதிர்த்து கத்திக்கிட்டு இருக்க? அதை நீக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சோம் இன்னும் மக்களை ஏமாற்றி மாணவர்களோட வாழ்க்கையோட விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. கேட்டால் மாநில சுயாட்சியை நாங்கள் அப்படி டர்ன்னு கிழிச்சிருவோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதிலலாம் உங்களுக்கு மாநில சுயாட்சி பேச தெரியுது. குடிச்சிட்டு செத்துக்கிட்டு இருக்கான் உனக்கு ஓட்டு போடுறவன். வெக்கமே இல்லாமல் இதில் மத்திய அரசு நொட்டணும்னு சொல்கிறீங்க. வெக்கம் இல்லை உங்களுக்கு? மாநில சுயாட்சி நீ மூட வேண்டியதாயா அவன் கிடையா? பக்கத்து வீட்டுக்காரன் குளிச்சான்னா தான் நான் குளிப்பேன், அது வரைக்கும் நாரிக்கிட்டு தான் கிடப்பேங்கிறியா நீனு? இந்தியா முழுக்க எல்லாரும் குளிச்சாதான் நான் குளிப்பேன். வெக்கமா? இதை இன்னும் எவ்வளோ கேவலமாக வேணாலும் கேட்கலாம். இங்கே தமிழ்நாட்டோட பிரச்சனையே என்ன? தமிழர்களை அழிகிறாங்க இந்த மதுவால். எத்தனை பர்சன்டேஜ் குடிக்கிறான் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஊரில் ஒரு கிராமத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 பேர் குடிப்பான். அவன் பெரிய ரவுடியாக பார்க்கப்படுவான். ஐயோ அவன்லாம் சாராயெல்லாம் குடிப்பான்ப்பா, மோசமான அவன் அப்படிம்பாங்க. இப்போ ஊருக்கு ஒரு 4 பேர் தான் குடிக்காமலே இருக்கான். அவனுக்கு பேர் பொங்க சோறு. அவன் சரியான சாம்பு மோண்டா அப்படின்றாங்க. குடிக்காதவனை இப்போ நம்ம தேடி பொறுக்கி எடுத்துடலாம். குடிக்கிறவனை லிஸ்ட் எடுக்கணும்னா மொத்தமாக தான் எடுத்தாகணும், வேற வழியே இல்லை. ஒரு காலகட்டத்தில் குடியாரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. இப்போ குடிக்காதவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னா ஔவையார் மாதிரி வீட்டிலேயே தான் வச்சுக்கணும், வேற வழி இல்லை. அந்த அளவுக்கு இந்த மது அப்படிங்கிறது ஊடுருவி இருக்கு. இதை திறந்து விட்டது யாரு? ராஜாஜியோட கட் அவுட்டை கொண்டு போய் மாநாட்டில் வச்சிருக்கீங்க கூச்சமில்லாத சிறுத்தைகள். ராஜாஜி போய் கருணாநிதி வீட்டில் கொட்டும் மலையில் 71 மதுவிலக்கு அமலில் இருந்ததை கேன்சல் பண்ணாதீங்க, மதுவிலக்கு அமல்லே இருக்கட்டும் அப்படின்னு கதறி பார்த்தார். முடியாது அப்படின்னு கருணாநிதி தான் மதுக்கடையை திறந்தார். ஆனால் திருமாவளவன் என்ன பண்ணுறாரு? 1971 கருணாநிதி திறந்தார், ஆனால் 1974 மூடிட்டாரு. அதன் பிறகு திறந்தது எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தான். சரி நியாயம்தான், பங்களா தான் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம ஒத்துவோம். 1971 கருணாநிதி மதுக்கடையை திறந்தார். 74 எதுக்காக மூடினாரு? தேர்தலில் ஜெயிக்க முடியாது, ஏன்னா எம்ஜிஆர் போட்ட பிச்சையில தான் ஆட்சிக்கு வந்தார் அப்படிங்கிறது தமிழகம் முழுக்க தெரியும். அப்போ 74 எம்ஜிஆர் தனி கட்சி கண்டுட்டாரு, ஜெயிக்கவே முடியாது அப்படிங்கிற சூழல் உருவாயிடுச்சு. இந்த மதுக்கடையை மூடியாவது பார்த்துருவோமா?
அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தாரு. ஆனால் கருணாநிதியை மக்கள் நம்ப தயாராக இல்லை. ஏன்னா எம்ஜிஆருக்காக ஓட்டு போட்டு தான் திமுக ஜெயிச்சது. நீ எம்ஜிஆரே வெளியே அனுப்புறன்னா நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மரணிக்கும் வரை அந்த பதவியை தொட்டு நக்கி கூட பார்க்க முடியல. 74க்கு பிறகு கருணாநிதி ஜெயிச்சிருந்தா மதுவிலக்கு அமலில் இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் தான் ஜெயிச்சிட்டேன்னு திறந்து விட்டுருப்பாங்க. கூச்சமே இல்லாமல் திமுக ஆட்சியில் இங்கே இருக்குது, மதுக்கடைகள் வச்சிருக்கு திமுககாரங்க. திருமாவளவன் அதிமுக ஆட்சியில் என்ன பேசினாரு? தமிழக முதலமைச்சர் சாராய வியாபாரம் பண்றாரு. நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரை நான் சாராய வியாபாரின்னு தான் அழைப்பேன். பேசுனது இதே திருமாவளவனோட இதே வாய் தான். வாயை வாடகைக்கு வேணா உள்ள, ஆனால் வேற வாயை மாற்ற முடியாது. காலங்காலமாக இப்போ திமுகவுக்கு தான் வாடகைக்கு விட்டு இப்போ அவர் பொழைச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வாய் அதுதானே. அதே வாயால் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. அதை மூடணும்னு தான் நான் நினைக்கிறேன். நான் முதலமைச்சரை தனியாக போய் பார்த்து பேசினேன். நான் என்ன மூடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 2026 திமுக ஜெயிக்கணும்னா மதுவிலக்கை கொண்டாடணும் அப்படின்னு நான் சொன்னேன். திமுக ஜெயிக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, மதுக்கடையும் மூடப்படணும், திமுகவும் ஜெயிக்கணுங்கிறதுக்காக சொன்னேன். எப்பேற்பட்ட கேவலங்கள். இதில் பீரில் ஆல்கஹால் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அதை அப்படியே அடிச்சிடலாம். இதே பிராண்டி, விஸ்கி, ரம் இதெல்லாம் வந்து 35% மேலே ஆல்கஹால் இருக்கும். அதை நம்ம தண்ணி ஊற்றி தான் அடிக்கணும். இவ்வளோ ஊற்றினா இவ்வளோ தண்ணி ஊற்றி இவ்வளோ உண்டு சாப்பிட்டுக்கிட்டு இப்படி தான் நம்மளால் அடிக்க முடியும். குடியாரனுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு திருமாவளவன். பாரில் வேலை செய்கிற வேலையை தான் ஒரு தலைவர் செய்கிறாரா? விட்டா இவரே உட்கார வச்சு ஊற்றி கொடுத்துருவாரு போல இருக்குது. அப்படி தான் இருந்துச்சு. பீரில் எவ்வளோ இருக்குது, பிராந்தியில் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் தண்ணி ஊற்றி தான் நம்ம அடிக்கணும். கடாமார்க் சாராயம், மீசமார்க் சாராயம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும் அப்படிங்கிறார் திருமாவளவன். யார்? அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாதான். சபா, எங்கள் காதுகள் பாவம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் இங்கே எழுது. என்ன இவங்களுக்கு என்ன பிரச்சனை? முட்டு கொடுக்கணும் திமுகவுக்கு. இப்போ மதுவிலக்குன்னு ஒன்று ஆரம்பிச்சாச்சு. ஆதவர்ஜனை விட்டு அப்படியே அமைச்சர்னு கிளப்பி விட்டு பார்த்தீங்க. மூட்டு உட்காரா பேசாமல் அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தையில் உள்ள மற்றவங்களே சேர்ந்து ஆதவர்ஜனை கண்டிச்சிட்டாங்க. அப்போ திருமாவளவனுக்கு பயம் வந்துருச்சு. இவனும் நம்ம கட்சியை உடைச்சி காலி பண்ணிடுவானோ திமுக. ரவிக்குமார்லேருந்து ஆலூர் சானவாஸ்லேருந்து வன்னியரசுலேருந்து எல்லாருமே திமுக கைகூலியாக இருக்கான். நாம் வாடகைக்கு தான் கைகூலியாக போனோம், இவனுங்க வந்து விலைக்கே கைகூலியாக போயிட்டாங்க. இனிமேல் கட்சியை உடைச்சி விடுவாங்க, நம்ம சுத்தப்பட முடியாது, வழக்கம் போல் முட்டு கொடுத்துருவோம், மூடிட்டு படுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மாநாட்டுக்கு அவங்களையும் கூப்பிட்டாரு. இதில் ஆர்எஸ் பாரதி, டிகேஎஸ் இளங்கோவெல்லாம் வந்து மாநாட்டு பேருரையாற்றிட்டு போகிறாங்க. இதில் வீரப்பன் அவர்களோட மனைவி 2 சாதிக்காரங்க தான் குடிக்கிறாங்களாம். மீதி சாதிக்காரங்கெல்லாம் வாயில் ஊற்றினா குடிக்க தெரியாது, பாவம், பால் மட்டும்தான் குடிப்பாங்க. என்ன கொடுமைங்க இது. வீரப்பன் அவர்களோட மனைவி பேசுனதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது. 2 ஜாதிக்காரர்கள் தான் குடிக்கிறாங்க அப்படின்னா மற்றவெல்லாம் குடிக்கிறதே இல்லையா? எல்லா ஜாதிக்காரனும் தான் குடிக்கிறான். அவங்க யாரை குறிப்பிட்டு சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவங்க சொல்லியிருக்கிறது யாரை சொல்லியிருப்பாங்கன்னா வன்னியர் சமூக மக்களையும் தலித் சமூக மக்களையும் தான் குடிப்பாங்க. நான் இந்த 2 சமூகமும் கிடையாது, நானும் தான் குடிப்பேன். ஆனால் இதுக்கு அடிமையாக கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அதை அரசு என்ன பண்ணுது? டாஸ்மாகில் சேல்ஸ் குறைஞ்சி போயிட்டா அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுது. டார்கெட் வைக்கிறாங்க, இன்னைக்கு இவ்வளோ வித்தே ஆகணும்னு சொல்லிட்டு மாத டார்கெட் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் மதுவிலக்கை கொண்டு வரும்னு கூச்சமே இல்லாமல் உருட்டுறீங்களே, கொஞ்சமாவது உங்கள் நெஞ்சில் ஈரம் இருக்கா? திமுகவுக்கு முட்டு கொடுத்துக்கிறதுக்கு ஒரு மாநாடு. தமிழ்நாடு அரசுக்கிட்ட சாவி ஸ்டாலின் கையில் தானே சாவி இருக்குது. டாஸ்மாக் சாவி யார் கையில் இருக்குது? ஸ்டாலின் கையில் இருக்குது. பூட்ட சொன்னால் பூட்டிட்டு போகிறாரு. மோடி அங்கே பூட்டினா தான் இவர் இங்கே பூட்டுவாரா? என்னங்க இது? இன்னும் எங்களை நீ பைத்தியமாகவே நினச்சிக்கிட்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி தானே இதை பார்க்கும்போது இருக்க. மக்களாகிய நீங்கள் தான் யோசிக்கணும். ஏன்னா இப்போ திமுகவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாராய வியாபாரிகள் பூரா திமுகவில் தான் இருக்காங்க. ஜெகத் ரட்சகர்லேருந்து டிஆர் பால்லேருந்து எல்லாமே இந்த சாராய கம்பெனியை வச்சுருக்காங்க தான், மது கம்பெனிகள் வச்சுருக்காங்க தான். இவங்க எப்படி கிளிப்பாங்க? மது ஆலைகளை மூடப்படணும், சரி ரைட்டு. இங்கே கஞ்சா புழங்குது, அதெல்லாம் பேச மாட்டீங்களா? தெருவுக்கு தெரு கஞ்சா பிச்சுக்கிட்டு பறக்குது. அதிமுக ஆட்சியில் வந்து விட்டுட்டாங்க, அதனால தான் நாங்கள் இப்போ கேஸ் போட்டுட்ருக்கோம், அதனால தான் வெளியில் தெரியுது. வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இது தெரியாமல் ஓட்டு போட்டோயா, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு விட்டுருங்க, எங்களை மன்னிச்சு. 2 வருஷம், இன்னொரு 1.5 வருஷம் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 வருஷம் கூட இல்லை. மக்கள் உங்களை கண்டிப்பாக விரட்டி அடிக்க தான் போகிறாங்க. ஆனால் அடித்து விரட்டுற அளவுக்கு இந்த மாதிரி ட்ராமாலாம் போடாதீங்க, கேட்க ரொம்ப கேவலமாக இருக்குது. திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் இந்த பட்டியல் சமூக மக்களை கொண்டு போய் திமுக கிட்ட அடகு வைக்கிறத நிறுத்திட்டு இந்த சமூக மக்களுக்காக, பாவம் தாழ்த்தப்பட்ட அந்த மக்கள், உங்களையே நம்பி வாக்களிக்கக்கூடிய அந்த மக்களுக்காக உருப்படியாக ஏதாவது செய்யணும்னு கொஞ்சமாவது யோசிங்க.
உண்மையிலேயே நீங்கள் வெட்டி சமூக நீதி அப்படின்னு பேசிக்கிட்டு வேங்கை வயல் பிரச்சனைக்கு இன்னைய வரைக்கும் தீர்வு காணாமல் இருக்கிற வரைக்கும் உங்களை திமுக கொத்தடிமையாக தான் வச்சுருக்கும். வழக்கம் போல் ஒடுக்கப்பட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா பார்த்தீங்களா? உங்களை ஒடுக்கிறதே திமுககாரன் தான். என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.